بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا
கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நன்மைகள் பூத்து குலுங்கக்கூடிய புனிதமிகு ரமலான் மாதத்திலே அதிகம் வணக்க வழிபாடுகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு இன்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் இருக்கக்கூடிய 2 பெருநாட்களில் ஒன்றான இந்த ஈகை திருநாளை அடைந்தவர்களாக, அவனை வணங்கியவர்களாக இந்த திடலிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நமது நல் அமல்கள், நமது தூய்மையான எண்ணங்கள் அனைத்தையும் வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொண்டு அளப்பெரிய நற்பாக்கியங்களை இம்மையிலும் மறுமையிலும் மாறி வழங்குவானாக என பிரார்த்தனை செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, கடந்து சென்ற இந்த ரமலான் மாதம் பொதுவாகவே மூமின்களாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நமக்கு 2 அடிப்படையான செய்திகளை இந்த ரமலான் மாதம் நமக்கு விட்டு செல்ல வேண்டும். 2 முக்கியமான படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் மனதில் கொள்ள வேண்டும். இந்த 2 அடிப்படைகளை தான் சுருக்கமாக இந்த உரையில நாம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக, கடந்த ரமலான் மாதம் முழுக்க நாம் அதிகமான நேரம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோம். இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம். பகல் நேரம் முழுக்க திருமுறை குர்ஆனோடு அதிகமான தொடர்புகளை வைத்திருந்தோம். அதிகம் தான தர்மங்களை நாம செஞ்சோம். இப்படி எண்ணற்ற பல நன்மைகளை, அமல்களை, வணக்க வழிபாடுகளில் நம்மை நாம ஈடுபடுத்தி கொண்டாலும் அடிப்படையில் அல்லாஹ் எதை பார்ப்பான் என்று சொன்னால், இந்த அமல்கள் அனைத்தையும் நாம் இஹ்லாஸோடு செய்தோமா என்பதை அல்லாஹ் பார்ப்பான். அதிகமான தொழுகை, அதிகமான தர்மம், அதிகமாக திக்ர் என்ற அந்த அளவை விட அல்லாஹ் எதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான்? உல தூய்மையோடு நாம் அதை செஞ்சோமா? யா அல்லாஹ், நான் செய்வது உனக்காக மாத்திரம்தான், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக மாத்திரம்தான் என்னுடைய தொழுகை இருந்தது, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி மாத்திரம்தான் என்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் இருந்தது என்று நாம் உளமாற நான் நம்பி அதை செஞ்சிருந்தோம் மட்டும்தான் அல்லாஹ் அதை ஏற்று வறுமை நாளில் கூலிகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்காக என்று இல்லாமல் நாம பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்திருந்தோம் என்று சொன்னால், நாம் எத்தனை பெரிய அமல்களை 365 நாட்களும் நாம் இரவு முழுக்க நின்று வணங்கி இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். திருமறை குர்ஆன்ல இப்லீஸினுடைய செய்தியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல போய் பணிவு காட்டு என்று சொல்லி இப்லீஸுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட போது இப்லீஸ் என்ன செய்யறான்? அதை மறுக்கிறான். நான் பணிய முடியாது என்று மறுத்தவுடன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிறான். மறுமை நாள் வரைக்கும் உன் மீது என்னுடைய சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் இப்லீஸை சபிக்கிறான். இப்லீஸ் அல்லாஹ்விடத்துல கேட்கிறான், எப்படி நரகம் ஆயிடுச்சு? இப்லீஸுக்கு என்ன, எப்படியும் நரகம் என்று ஆகிவிட்டது, யா அல்லாஹ், என்னோடு சேர்த்து இன்னும் அதிகமான மக்களை நான் வழி எடுக்கணும், என்னோடு சேர்த்து அதிகமான மக்களை நான் நரகத்துக்கு கொண்டு செல்லணும், அதற்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா என்று சொல்லி இப்லீஸ் அல்லாஹ்விடத்துல கேட்கிறான். அல்லாஹ்வும் அந்த அவகாசத்தை வழங்கி விடுகிறான். அப்ப ஷைத்தான் சொல்றான், நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன், இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரையும் வழிகெடுப்பேன், ஒரே ஒரு சாராரை தவிர, இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லிசீன், முஹ்லிசீன்களை தவிர மற்ற அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். இது ஷைத்தான் தரக்கூடிய வாக்குமூலம் என்று சொல்லி திருமுறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப ஷைத்தான் யாரை வழிகெடுப்பான்? அனைத்து சாராரையும், அனைத்து விதமான நம்பிக்கை கொண்ட மக்களையும் வழிகெடுப்பான். தொழுகையாளிகளை தவிர என்று ஷைத்தான் சொல்லல, தொழுகையாளிகளையும் வழிகெடுப்பான். நோன்பாளிகளை தவிர நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன் அப்படி ஷைத்தான் சொல்லல, நோன்பாளிகளையும் வழிகெடுப்பான். ஏகத்துவவாதிகளை தவிர என்று ஷைத்தான் சொன்னான், அப்படியும் சொல்லல, ஏகத்துவவாதிகளையும் வழிகெடுப்பான். யாரை வழிகெடுக்க ஷைத்தானால் முடியாது என்று சொன்னால், முஹ்லிசீன்கள், இஹ்லாஸோடு யார் இபாதத்துகளை செய்தார்களோ, உல தூய்மையோடு யார் இபாதத்துகளை செய்கிறார்களோ, அவன் அல்லாஹ்வுக்காக செய்தவர்கள், அல்லாஹ்வுக்காகவே செய்யக்கூடியவர்கள் எந்த விதமான பிழையும் ஏற்படுத்த மாட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில, அவங்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்று சொல்லி ஷைத்தான் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடிய இடம் இது, இந்த இஹ்லாஸோடு யார் வெளிப்படுகிறாரோ அவரை என்னால் வழிவெடுக்க முடியாது என்று தன்னுடைய தோல்வியை, தன்னுடைய பலவீனத்தை ஷைத்தான் ஒத்துக்கொள்ளக்கூடிய இடம் நமக்கு வெற்றிக்குரிய இடம். ஷைத்தான் எங்கே தோல்வி அடைவானோ, ஷைத்தான் எங்கே பலவீனம் அடைகிறானோ, அங்குதான் நம்ம என்ன செய்யணும்?
இதுதான் நம்முடைய பலம். ஷைத்தான் தோல்வடைகிறான் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் வெற்றி பெறுகிறோம். நாம் இஹ்லாஸோடு எந்த காரியத்தை, அது சின்னதோ பெருசோ, 1000 ரூபாய் கொடுப்பதுதான் பெருசு நமக்கு தெரியும். 10 ரூபாய் இருக்குதா, 10 ரூபாய் அல்லாஹ்வுக்காக கொடுத்தேன் என்று சொன்னால் அல்லாஹ் அது மிக பெருசு. அந்த 10 ரூபாயை 10 கோடியாக கருதுவதற்கு அல்லாஹ்வை இயலாதா? அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேனா, பிறர் பார்க்க வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்கிறேனா என்பதை மட்டும்தான் அல்லாஹ் கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகைவாசிகளை பற்றி சில வரலாறுகளை சொல்றாங்க. சுருக்கமாக சொல்றேன். ஒரு 3 பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் கேட்டு கேள்விப்பட்ட செய்திதான். 3 பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குகைக்கு உள்ளே செல்கிறார்கள். அந்த குகையினுடைய வாசல் தவறுதலாக அடைக்கப்பட்டு விடுகிறது. அப்ப அந்த 3 பேரும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹ்விடத்துல. இது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. 3 பேரும் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று. அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்த நல்ல காரியங்கள் இருக்கும்ல, அந்த நல்ல காரியங்களை சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாங்க. யா அல்லாஹ் இன்ன காரியத்தை செஞ்சேன். ஒருத்தர் சொல்றா, என்னுடைய பெற்றோரை நான் கவனித்தேன், என்னுடைய பெற்றோருக்காக பால் எடுத்து வைப்பேங்க இரவுல, அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் பால் சாப்பிட மாட்டேன். அவங்க என்னுடைய உம்மா பால் குடிக்கணும், உணவு சாப்பிடணும், அது வரைக்கும் நான் காத்து கொண்டிருப்பேன். அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கி கொண்டிருந்தவர்கள் விழித்த பிறகு அந்த பாலை அருந்த வேண்டும் என்பதற்காக பக்கத்திலே உட்கார்ந்துருப்பேன். காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு அவங்க பாலை அருந்த பிற்பாடுதான் நான் என்ன செய்வேன், நான் என்னுடைய உணவை சாப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு, இந்த நல்ல காரியத்தை நான் செஞ்சேன், அதனால என்னை காப்பாற்று அப்படி சொல்லலாம். அவங்க இந்த நல்ல காரியத்தை நான் செஞ்சேன், யா அல்லாஹ் உனக்காகத்தான் செஞ்சேன், இதான் முக்கியங்க. யா அல்லாஹ் உனக்காக இந்த காரியத்தை செய்தேன், எனவே யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று அவர் கேட்கிறார். இன்னொரு மனிதர் ஒரு விபச்சாரத்திற்கு ஒரு பெண் அழைத்த போது, நான் அல்லாஹ்வுக்காக நான் தவிர்த்து கொண்டேன், அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சம் காரணமாக அதிலிருந்து விலகி கொண்டேன், இதனால் என்னை காப்பாற்று என்று சொல்லாமல், யா அல்லாஹ் உனக்காக உன் மீது கொண்ட அச்சம் காரணமாக மட்டுமே நான் இதை செஞ்சேன். இப்படி 3 பேரும் அவர்கள் செய்த தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செயல்படுத்திய விஷயங்கள், நல்ல காரியங்களை சொல்லி காட்டி அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டி, யா அல்லாஹ் இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள், யா அல்லாஹ் உனக்காகத்தான் செஞ்சேன். நாமும் செய்யலாம். இப்படி நாமும் நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால், ஒரு நெருக்கடி ஏற்படும் என்று சொன்னால் வாழ்க்கையில, நாம் செய்த நல்ல காரியங்களை சொல்லி காட்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். அதுக்கு இது ஆதாரமாக இருக்கிறது. அப்படி சொல்லும் போது நமக்கு தகுதி இருக்கணுமா இல்லையா? சொல்லி காட்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு இந்த குகைவாசிகளை போல தகுதிகளை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? என்ன தகுதி? யா அல்லாஹ் நான் இந்த காரியத்தை செஞ்சேன், அன்றைக்கு என் வீடு தேடி ஒருத்தர் வந்தார், உணவு இல்லாமல் வந்தார், நான் உணவு கொடுத்தேன், கையில காசு இல்லாமல் வந்தார், நான் மருத்துவ உதவி கேட்டார், நான் 500 ரூபாய் எடுத்து கொடுத்தேன் என்று சொல்வதாக இருந்தால், யா அல்லாஹ் கொடுத்தேன், உனக்காக கொடுத்தேன், வேற யாரும் பாராட்டுவார்கள் என்பதற்காக இல்ல. யா அல்லாஹ் இரவெல்லாம் நின்று வணங்கினேன், நிர்வாகிகள் கேட்பார்கள் என்பதற்காக இல்ல. ஏன்னா 2 நாள் காணும், பள்ளிவாசல்ல காணோமே, 3 நாள் இரவு தொழில காணோம், உன தூக்கமா, இந்த நிர்வாகிகள் கேட்பார்கள் என்பதற்காகவே நம்ம வரமா இல்லையா? அப்படி வந்தோம்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல நம்ம பிரார்த்தனை இப்படி செய்ய முடியாது. யா அல்லாஹ் இரவெல்லாம் வணங்கினேன் என்று சொல்ல இயலுமா? இரவெல்லாம் வணங்கின, சரி, யாருக்காக வணங்கினேன்? யார் சொன்னார் என்பதற்காக வணங்கினேன்? யாருடைய முகத்துக்காக வணங்கினேன்? யாருடைய முகத்துக்காக தர்மம் செய்த? யாருடைய முகத்துக்காக திருமறை குர்ஆனை ஓதினாய் என்று அல்லாஹ் கேட்க மாட்டானா? அப்ப குகைவாசிகளை போல் நம்முடைய தகுதிகளை நாம் உயர்த்திக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் நான் எதை செய்வதாக இருந்தாலும் உன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக மட்டுமே நான் செய்தவனாக இருந்தேன், எனவே என்னுடைய சிரமத்திலிருந்து எனக்கு விடுதலைத்தா என்று நான் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முதல் அடிப்படை. இஹ்லாஸோடு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து காரியங்களையும் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது முதலாவது அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும், ரமலான் மாதத்துக்கு மாத்திரம் அல்ல, வாழ்க்கை முழுவதுமே நம்முடைய இந்த எண்ணத்தோடு தான் அனைத்து காரியத்தையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு முதலாவது அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள், சஹாபாக்களை உருவாக்கினார்கள். நேற்றுக்கு வரைக்கும் காஃபிர்களாக இருந்திருப்பார்கள், நேற்றுக்கு வரைக்கும் இஸ்லாத்தை எதிர்த்தவர்களாக இருந்திருப்பார்கள், நேற்றுக்கு வரைக்கும் திருமறை குர்ஆனை எதிர்த்தவர்களாக இருந்திருப்பார்கள், பொய்யர் என்று சொன்னவர்களாக இருந்திருப்பார்கள். நேற்றுக்கு வரைக்கும் இஸ்லாத்தை எதிர்த்து விட்டு இன்றைய தினம் கலிமா சொன்ன பிற்பாடு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி போனது, அவங்களுடைய இஹ்லாஸ், அவங்களுடைய உள்ளம் என்ன மாதிரியான ஈமானுடைய உச்சத்தை பெற்றது என்பதை பற்றி வரலாற்று செய்திகள் முழுக்க நாம் பார்க்கிற போது, சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு ஈமானா என்று நாம் மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய அளவுக்கான வரலாறுகள் நிரம்ப ஹதீஸ்கள்ல காண முடிகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். அந்த சமுதாயத்துக்கு உலக வாழ்க்கை ஒரு துச்சமாக இருக்கிறது, உலக வாழ்க்கையை அற்பத்திலும் அற்பமாக கருதக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள்.
மரணத்தை ஆசைப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். மறுமைதான் எல்லாம், மறுமைக்காக உலகத்தில் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த உறுதியான நம்பிக்கை இருக்கிறது, இதை நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் மறுமை நம்முடைய மரணம் வரைக்கும் இந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சில அறிவுரைகளை நீங்க சொல்லுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைக்கு பிற்பாடு நான் யாரிடத்திலும் எந்த அறிவுரைக்காகவும் போய் நிற்கக்கூடாது, அப்படியான ஒரு அறிவுரை எனக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லி அவர் கேட்கிறார். அவர் என்ன எதிர்பார்த்திருப்பார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலருக்கும் எத்தனையோ அறிவுரைகளை சொல்றாங்க, நாமளும் கேட்போம், பல நீண்ட நெடிய உரைகளை சொல்லுவாங்க, எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிறோங்கிற மாதிரி கூட நினைச்சிருப்பார். ரத்தின சுருக்கமாக 2 வரிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு ஒரு அறிவுரையை சொல்றாங்க. இதை நீ கேட்ட போது வாழ்க்கை முழுவதும் இது போதும் என்பதை போன்று ரத்தின சுருக்கமாக, குல் ஆமன்து பில்லாஹ், சொல் நபியே அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல். அப்படி சஹாபிகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல், சும்மஸ்தகிம், பின்பு அதுல உறுதியாக இரு. அவ்வளவுதான், போயிட்டு வா. இவ்வளவுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொன்ன அறிவுரை. அல்லாஹ்வை நம்பு, அதுல உறுதியாக இரு. 2 விஷயம். அல்லாஹ்வை நம்ம எல்லாரும் நம்பத்தானே செய்யறோம். அல்லாஹ்வை நம்பாமல நம்ம இரவெல்லாம் நின்று வணங்கினோம். அல்லாஹ்வை நம்பாமல திருமறை குர்ஆனை ஓதினோம். அல்லாஹ்வை நம்பாமல நம்ம தானங்களை செஞ்சோம், சதகாக்களையும் ஜகாத்துகளையும் வாரி வாரி கொடுத்தோமே. அல்லாஹ்வை நம்பாமல, அல்லாஹ்வை நம்ப போய் தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்ப போய் தான் திக்ர் செய்யறோம். அல்லாஹ்வை நம்ப போய் தான் நம்ம தொழுகிறோம். எல்லாம் செய்யறோம், அல்லாஹ்வை நம்புறதா செய்யலாம். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வை நம்பாமல இல்ல. அல்லாஹ்வை நம்புவதே போதும் என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயம் சொல்லியிருப்பாங்களா? அல்லாஹ்வை நம்பு இன்னும் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை நம்பு, அதுல உறுதியாக இரு, சும்மஸ்தகிம், அதுல உறுதி காட்டு. நம்ம அனைவருமே கோட்டை விடக்கூடிய விஷயம் இந்த 2வது விஷயம் தான். அல்லாஹ்வை எல்லாரும் நம்புவோம், இறுதி வரைக்கும் நம்புவோமா? எந்த சோதனை வந்தாலும் நம்புவோமா? எவ்வளவு துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை தாண்டி அல்லாஹ்வை நம்புவோமா என்றால் அதில் தான் நம்மளுடைய வெற்றி இருக்கிறது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் மறுமைதான் பெறுவது. மறுமைக்காக என்னுடைய உயிரை இந்த உலகத்தில் தியாகம் செய்ய கூட தயாரு. எத்தனை துன்பம் வந்தாலும் சகித்துக் கொள்வதற்கு, அல்லாஹ்வுக்காக பொறுமை காப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற உளமான நம்பும் போதுதான் அந்த சும்மஸ்திகிம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இஸ்திகாமத், அந்த இஸ்திகாமத்துக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களங்கள் முடிந்த பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த போர்ல கனிமத் பொருள்லாம் கிடைக்கும்ல, அந்த கனிமத் பொருட்களை எல்லாம் விநியோகம் செய்வார்கள். யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொன்னா, புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்படி புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா, புதுசா இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர் பல சிரமங்களுக்கு மத்தியில் வந்திருப்பார், பல தியாகங்கள் அனுபவிப்பார். அது ஒரு நேற்று வரைக்கும் சந்தோஷமா காஃபிராக இருக்கும்போது, அது இறை மறுப்பாளராக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா இருந்திருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, எப்போது கலிமாவை சொல்லிவிட்டாயோ துன்பங்கள் கஷ்டங்கள் தேடி வரும். அப்ப நேற்று வரைக்கும் சொகுசாக இருந்திருப்பார். இஸ்லாத்தை தழுவிய பிற்பாடு பல இன்னல்களுக்கு உள்ளாவார், பல சோதனைகளை சந்திப்பார், பொருளாதார தடைகளை ஏற்படுத்துவார்கள் மக்கத்து காஃபிர்கள். அப்படியான நிலையில புதுசா யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அவங்களுக்கு தேடி தேடி என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், ஜகாத் பொருட்களை கொடுப்பாங்க, கனிமத் பொருட்கள் எல்லாம் விநியோகம் செய்வார்கள். அப்படி செய்கிற போது ஒரு கிராமவாசி, அந்த கிராமவாசியை தேடி ஒரு சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சில பொருட்கள் ஜகாத் பொருட்களை கொடுத்து அனுப்புறாங்க, அவர்கிட்ட கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் தந்த ஒரு பொருள் தான், அன்பளிப்பு பொருள் தான், ஜகாத் பொருள் தான், வாங்குவதற்கு ஹலால் அனுமதி தான், ஹராம்லாம் கிடையாது. நாம என்ன செஞ்சிருப்போம், தர்ற ரசூலுல்லாஹ், அது ஒரு அன்பளிப்பாக எந்த பொருள் வந்தாலும் மறுப்போமா, வேண்டாம்னு சொல்லுவோமா? கிடைச்ச வரைக்கும் லாபம், இன்னும் அதிகமா ஒரு பார்சல் தானா, கூட 2 பார்சல் இல்லையா, எங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்களே, இப்படித்தானே நம்ம சொல்லுவோம். அந்த சஹாபி அந்த பொருளை கொண்டு கொடுத்த போது அந்த கிராமவாசி என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? அவருக்கு கோபம் வருகிறது. எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு இதை தரணும்? அவர் எதிர்கேள்வி கேட்கிறார், ஏன் இதை தர்றாங்க எனக்கு என்று சொல்லிவிட்டு, நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே கேட்கிறேன் என்று சொல்லி என்ன செய்றாங்க, விறுவிறுன்னு அந்த பொருளை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்காக போறாங்க. போய் ரசூலுல்லாஹ்வே இதே மாதிரி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எதற்காக இந்த பொருளை எனக்கு தந்தீர்கள்? கேட்டுட்டு திரும்ப சொல்றாங்க, நான் இந்த பொருள் கிடைக்கும், இந்த கனிமத் பொருள் எல்லாம் கிடைக்கும், இந்த ஜகாத் பொருள் எல்லாம் வாரி வாரி கொடுப்பீங்க என்பதற்காக ஆசைப்பட்டு நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு நினைச்சீங்களா? இந்த பொருளை தருவீர்கள், இந்த மாதிரி செல்வ செழிப்போடு நாம் வாழலாம் என்று ஆசைப்பட்டு அதற்காக இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று நினைக்கிறீர்களா?
நான் எதற்காக இஸ்லாத்துக்கு வந்தேன்னு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்கு நேரா பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நான் எதற்காக இந்த மார்க்கத்திற்கு வந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த சமுதாயம் பல பல போர்களை சந்திக்கிறது, பல போர்க்களங்களை சந்திக்கிறது. அந்த போர்க்களங்களில் நானும் ஒருத்தனாக இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, எதிரிகள் எய்யக்கூடிய அம்பு இருக்குது, அந்த அம்பு என்னுடைய தொண்டை குழியை தைக்க வேண்டும். அந்த நிலையில் போர்க்களத்தில் நான் ஷஹீதாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் இஸ்லாத்திற்கு வந்தேன். நான் சாவறதுக்கு தான் இஸ்லாத்திற்கே வந்தேன் என்று சஹாபி சொல்றார். நாமெல்லாம் பிறப்பால் முஸ்லிம்கள். நம்ம இந்த இடத்துல சிந்திக்கணும். பிறப்பால் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம சின்ன சின்ன தோல்விகள் வாழ்க்கையில சந்திக்கும் போது, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் போது, குடும்ப சூழ்நிலையில் ஏதாச்சும் குழப்பம் ஏற்படும் போது, ஏதாச்சும் நோய் நொடிகள் நாம் ஆட்படும் போது, எந்த அளவுக்கு ஈமான் பலவீனப்பட்ட ஈமானாக நம்முடைய ஈமான் இருக்கிறது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிறோம். இந்த சஹாபியுடைய ஈமான் எப்படி இருக்கிறது? நேற்று வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இன்றைக்கு கலிமா சொன்ன பிற்பாடு எப்படி தன்னுடைய ஈமானை மெச்சிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், மௌத்தா ஆகிறதுக்கு தான் இஸ்லாத்திற்கே வந்தேன் என்று சொல்கிறார். சும்மா கூட சொல்லிருக்கலாம்ல, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்காக கூட சொல்லிருக்கலாம்ல. அப்படி இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் உங்கள் வார்த்தையை மெய்ப்படுத்தி காட்டுவான் என்பதாக ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. சில காலத்திலேயே ஒரு போர்க்களத்தை அந்த சமுதாயம் சந்திக்கிறது. அதுல ஏராளமான சஹாபாக்கள் ஷஹீதாக ஆக்கப்படுகிறார்கள். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வும் அந்த ஜனாசாவெல்லாம் தேடுறாங்க. அடையாளம் தெரியாம போச்சு, நிலை குலைந்து போயிருமா இல்லையா, சின்ன பின்னமா ஆக்கப்படுமா இல்லையா. அப்ப அவங்க அடையாளம் தேடுவதற்காக ஒவ்வொரு சஹாபியாக ஒவ்வொரு உடலாக தேடிக் கொண்டிருக்கிற போது ஒரு அம்பு கழுத்தில் தைக்கப்பட்ட நிலையிலேயே ஒரு ஜனாசாவை கண்டெடுக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அழுகையோடு கேட்கிறார்கள், அவர்தானா இவர்? அன்றைக்கு என்னிடத்தை சொன்னாரே அவர்தானா இவர் என்று கேட்கிறோம். ஆமா அல்லாஹ்வை தூதரே, அவர்தான். அன்றைக்கு சொன்னார் இல்லையா, அவர்தான் அந்த மூத்தா இருக்கிறாரு. அப்ப அவர் எதை அவர்கள் சொன்னார்களோ உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை, உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வுக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த மார்க்கம், அல்லாஹ்வுக்காக தான் என்னுடைய ஈமான், இந்த வாழ்க்கையில வர எதுவும் எனக்கு பெருசு இல்ல, அல்லாஹ்வை சொன்ன கட்டளைப்படி வாழ்ந்து மறுமையில் அல்லாஹ் சொன்ன வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த தியாகத்திற்கும் தயார் என்று உருவானார்களே. இந்த மாதிரியான ஈமானிய உறுதியோடு இந்த சமுதாயம் உருவாக வேண்டும். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்சாரி தோழர், அன்சாரிகளிலே மிக அதிகமாக முஹாஜிர்களுக்கு உதவி செய்தவர்கள் ஒருவர். மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போவாங்கல்ல, அப்படி போன பிற்பாடு ரசூலுல்லாஹ்வுக்கும் சரி மற்ற சஹாபாக்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் சரி அதிகமாக பொருளாதார ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் உதவிகள் பல செய்த தோழர்கள் அன்சாரிகள் ஒருவர் யார்? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பத்ர் யுத்தத்துல அதிகமாக போர்க்களங்கள் அந்த அதிகமான அளவுக்கு வீரமாக போர் செய்து பல மக்கத்து காஃபிர்களை கொலை செய்தார்கள், வீரமாக போர் செய்தார்கள். குறிப்பாக மக்கத்து காஃபிர்கள் செல்வாக்கு மிக்க சமுதாயம் மக்கள் என்று சொல்லக்கூடிய அதிகமான மக்கத்து காஃபிர்களை பத்ர் யுத்தத்தில் கொலை செய்தவர் யார் என்று சொன்னா இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. இது நீண்ட ஹதீஸ், இப்னு ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். இந்த தலைப்போடு தொடர்புடைய செய்திகளை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த போர்க்களங்கள்லாம் முடிந்த பிறகு பத்ர் யுத்தம், குறிப்பாக பத்ர் யுத்தத்தில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் அளித்தான். மக்கத்து காஃபிர்கள் தோல்வி அடைந்தார்கள். இந்த பத்ர் யுத்தம் முடிந்த பிற்பாடு ரசூலுல்லாஹ் ஜனாதிபதியாக ரசூல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு 10 பேர் கொண்ட குழு அனுப்புறாங்க மக்காவுக்கு. இப்ப என்ன நிலைமை, மக்கத்து காஃபிர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், வேற எதுவும் சதி திட்டம் போடுறாங்களா, வேற என்ன திட்டம் வைத்திருக்கிறார்களா, தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இனிமேல் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை வேவு பார்ப்பதற்காக ஒரு ஒற்றைப்படையாக ஒரு 10 பேர் கொண்ட படையை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு ரகசியமாக அனுப்புறாங்க. அந்த 10 பேர்ல ஒரு ஆளாக யார் இருக்கிறா, இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. அங்க போன உடனே மக்கத்து காஃபிர்கள் இதுதான் சமயம் என்று காத்துட்டு இருக்காங்க. இவங்களை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ்வை பார்த்தால் அவங்க கொலை வரி. இந்த சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளவு கொலை வரியோட இருக்கான். குறிப்பாக இந்த ஹுபைப் மாதிரியான சஹாபாக்கள் நமக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தான், எவ்வளவு பேரை கொலை செய்தான் அவங்களுடைய குடும்பத்துல என்பதனால் கடுமையான கோபத்தோடு இவரை விடக்கூடாது, 10 பேர் வந்திருக்கிறத நம்ம அறிகிறோம், ஒருத்தரை விடக்கூடாது, கண்டம் துண்டமாக வெட்டணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் மக்கா முழுக்க தேடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு குன்று மீது அவர்கள் நிற்கும் போது அனைவரும் சூழ்ந்து கொள்கிறார். 100 பேர், 100 நூற்றுக்கணக்கான படையோட இந்த 10 பேரை பிடிக்கிறதுக்காக சூழ்ந்து கொள்கிறார்கள், பிடிக்கிறார்கள். அவர்களை அந்த இடத்திலே அனைவரையும் 8 பேரை கொலை செய்யறாங்க. 10 பேர்ல 8 பேரை கொலை செய்யறாங்க. கொஞ்சம் சில நேரம் கழித்து ஸைத் என்பவரையும் கொலை செய்து விடுகிறார்கள். எஞ்சி இருக்கிறது ஹுபைப் மட்டும்தான்.
இந்த ஹுபைப் மீது கடுமையான கோபம் எல்லாருக்கும். அவர் ஒரு குடும்பம் விலைக்கு வாங்குது, அடிமையாக அவர் சந்தையில் விற்கப்படுகிறார். ஒரு குடும்பம் விலைக்கு வாங்குது. என்ன குடும்பம்னு சொன்னா, இந்த ஹுபைப் ரலியல்லாஹு யாரை பத்ர் யுத்தத்தில் கொலை செய்தார்களோ அந்த கொலையாளனுடைய குடும்பம். அவரை சிறைப்படுத்தணும், நாங்கள் சிறை கைதியாக துன்ப சித்திரவதை செய்வோம் என்பதற்காகவே விலைக்கு வாங்கி சொல்லனா துயரங்களுக்கு அந்த ஹுபைப் ரலியல்லாஹு உள்ளாகிறார்கள். ஹதீஸ்ல அபூ ஹுரைரா சொல்றாங்க, அவர் எந்த அளவுக்கு துன்பப்பட்டார் என்பதை கூட பிற்காலத்தில் வந்த அறிவிப்பு தான். சமகாலத்தில் அவர் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருந்தாரே, அந்த நேரத்தில் யாருமே மக்கத்துல மூமின்கள் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் யாருமே கிடையாது. எல்லாம் காஃபிர்கள் புடைசூழ தன்னந்தனியான நபராக சிக்கிக் கொண்டார். அல்லாஹ் மாத்திரம்தான், ஒரு யாரும் அவருக்கு துணை கிடையாது. நீண்ட பெரிய ஹதீஸ். இறுதியில இவரை கொலை செய்வதற்கான நாள் வருகிறது, தண்டனை நிறைவேற்றுவதற்கான நாள், மரண தண்டனை. மரண தண்டனை எப்படி என்று சொன்னா, மரத்தில் ஏற்றிடுவாங்க. மரத்தில் ஏற்றி அவரை கட்டி வைத்துவிட்டு அம்புகளால் சின்னாபின்னமாக்க வேண்டும். இதை ஒட்டுமொத்த சமுதாயம் பாடமாக எடுக்கணும், ஒருத்தர் அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்கத்து காஃபிர்கள் திட்டம் போட்டு அவரை கொலை செய்வதற்கு ஒரு நாள் குறிக்கிறார்கள். அப்போது அபூ சுஃபியான் தலைமையில், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் இஸ்லாத்தில் இருக்கல, அவருடைய தலைமையில் தான் இந்த திட்டமே நடக்குது. அப்போது அபூ சுஃபியான் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஹுபைபே ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் விட்டுறேன், சும்மா சீன்றதுக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி விட்டுறேன். நம்ம ஹதீஸை படிக்கும் போது என்ன வார்த்தையா இருக்கும்? அபூ சுஃபியான் என்ன கேட்டிருப்பாங்க? அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிடு, அல்லது திருமறை குர்ஆன் பொய் என்று சொல்லிடு, முகமது நபி எல்லாம் பொய் என்று சொல்லிடு, அப்படிதான் எதிர்பார்த்திருக்கணும். அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும் அவனுக்கு. அபூ சுஃபியான் அவருக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டமாக இவங்க இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் இவர்களை பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். சும்மா நம்முடைய ஈமானை சீண்டுவதற்காகவே அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல், இன்னும் நான் கல்வி மரத்தை என்ன ஏற்றுறீங்களே, எனக்கு பதிலாக முகமதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி போகும். முகமது நபி அங்க இல்ல, அவர்களை பிடிக்கலாம் இல்ல, மதீனாவில் இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லு, அந்த சீண்டி பார்க்கறதுக்காக. என்னை கொலை செய்வதற்கு பதிலாக முகமது நபியை இங்கே ஏற்றி கொலை செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன், என்ன விட்டுருங்க, இந்த வார்த்தை சொல்றேன், அவனை விட்டுறேன் என்று சொன்ன போது சுத்தி முட்டி யாருமே கிடையாது. ஹுபைப் ரலியல்லாஹு என்ன பதில் சொன்னாலும் அதை கேட்பதற்கு மூமின்கள் கூட்டமாக யாருமே இருக்கவில்லை. அல்லாஹ் மாத்திரம்தான் கேட்டுக்கொண்டிருக்கான் என்று தெரிந்தும் கூட ஹுபைப் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன கேட்கிற, யாரிடத்தில் கேட்கிறவ? என்னுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலில் ஒரு முள் தைக்கப்பட்டால் அதையே தாங்கிக் கொள்ளாத ஒரு சமுதாயம், யாரிடத்தில் என்ன கேட்கிற நீ? அவர்களை கொலை செய்வதற்கு நான் சொல்வேனா என்று கோபப்பட்டு விட்டு, எனக்கு 2 ரக்காத் தொழுவதற்கு நேரம் கிடைக்குமா என்று தொழுவதற்கு நேரம் கேட்கிறார்கள். அல்லாஹ்வை தொழுகிறார்கள். சுருக்கமாக தொழுதுவிட்டு அதுக்கும் பதில் சொல்றாங்க, நான் அதிகமாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன், ஆனா அதிகமாக தொழுது கொண்டே இருந்தேன், சாவுக்கு பயந்து தொழுது இருக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவேன், அதனால நான் சுருக்கிக்கிட்டேன், என்ன வேணா செஞ்சுக்க, நீ இங்கதான் கொலை செய்ய போற, கொலை செஞ்சுட்டு போ என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையெழுக்கிறார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னுடைய சாந்தியை தெரிவித்தாரு. அந்த சபையில சொல்றாங்க, யாருமே மூமின்களாக யாருமே இல்லை. அதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். யாருமே இல்லாத சபையில் தன்னந்தனியாக ஒட்டுமொத்த காஃபிர்களும் புடைசூழல் இருக்கிற போது, யா அல்லாஹ் என்னுடைய சலாத்தை என்னுடைய தூதருக்கு நீ செலுத்தி விடு, யா அல்லாஹ் என்னுடைய உடல் இங்கே சின்னாபின்னமாக ஆக்கப்பட இருக்கிறது, சிதறுண்டு போகக்கூடிய என்னுடைய உடலை நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக அல்லாஹ் என்று ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை செய்த கையோடு அவர் ஷஹீதாக உடல் சின்னாபின்னமாக்கப்பட்டு பல திசைகளில் இருந்தும் அம்புகள் எய்யப்பட்ட நிலையில அவங்க மூத்தா போறாங்க. இப்படியான ஈமான் நாம் படிப்பனை பெற வேண்டியதுன்னு சொன்னா இந்த ஈமான் மட்டும்தான். இப்படி ஒரு நம்ம கதையாகவோ கற்பனையாகவோ கேட்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் குர்ஆன் எடுக்க, ஹதீஸ்கள் முழுக்க வரலாற்று செய்திகள் வஹி செய்தியாக நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? இதை வெறுமனே ஒரு கதையாக கேட்டுட்டு போறதுக்கா? நம்முடைய வாழ்க்கையில் இதை பிரதிபலிக்க செய்யவில்லை என்று சொன்னால் இந்த குர்ஆன் நமக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை, இந்த மார்க்கம் நமக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. ரமலான் வருது போகுது, அவ்வளவுதானே. ரமலான் வருது, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், போறோம் என்று சொன்னா இந்த மாதிரியான ஈமானிய உச்சத்தை நாம் அடைய வேண்டும் சொன்னால், ஈமானிய உச்சத்தில் சஹாபாக்கள் கொண்டிருந்த ஈமான் 100 சில பகுதிகளை நாம் கொண்டிருந்தால் கூட மிக சிறந்த சமுதாயமாக நாம் உருவாகிறோமே, அந்த மாதிரியான ஈமானிய உச்சத்தை அடைவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த இரண்டு அடிப்படைகளை மாத்திரம் எல்லா காலமும் நம்முடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்தியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். தக்வாவோடு, இறையச்சத்தோடு, இஹ்லாஸும் முக்கியம். இஹ்லாஸோடு, உல தூய்மையோடு, அல்லாஹ்வுக்காக தான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன், எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக இல்லாமல் முகஸ்துதிக்காக இல்ல, பிற பார்ப்பார் என்பதற்காக இல்ல, பிற பாராட்டுவார் என்பதற்காக இல்ல, அல்லாஹ்வுக்காகவே எல்லா காரியமும் என்பதில் நாம் உறுதி காட்ட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வுக்காக நான் சகித்துக் கொள்ள தயார், மரணத்தை கூட நான் நேசிக்க தயார், மரணத்தை தாண்டி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தர இருக்கிறானே, அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் எதையும் நான் இழக்க தயார் என்பதில் உறுதி காட்ட வேண்டும். இந்த உறுதியோடு பயணிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. இந்த நல்ல நாளில் அந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள் அதிகம் நாம் இந்த திடலில் இருந்து அல்லாஹ்வை சுக்ர் செய்தவர்களாக இந்த மாதிரியான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதிகம் நன்மைகள் செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தந்திருக்கிறான். எத்தனையோ நம்ம சகோதரர்கள் நம்மோடு இருந்தார்கள் கடந்த ரமலான், இன்னைக்கு இல்ல, அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதிகம் நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் அல்லாஹ் மறுமையில் நம்மளுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கு வாய்ப்புகளை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அதற்காக அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ் அதிகம் புகழ வேண்டும். அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்து நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காகவும் பிரார்த்தனை செய்து நாம் இங்கிருந்து கலையுமாறு கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين الذين ينقضون عهد الله من بعد ميثاقه